எங்கள் ஊரில் சந்தை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் சந்தை கூடும். காலையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைன்னு மாட்டு சந்தை அது கூடும். காலையில் போனோம்னா கோழி அது மாதிரிலாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக வாங்கிட்டு வரலாம். காய்கறியும் வாங்கிக்கிட்டு வரலாம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக காயெல்லாம் கொண்டாந்து சுற்றிலும் இருக்கிற தோட்டத்தில் விளையிற காய்கள்லாம் கொண்டாந்து இறக்கி மார்க்கெட்டில் கொண்டாந்து இறக்குவாங்க. இறக்கி எல்லாம் வாங்கி நமக்கு எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. காலையில் போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் ஈவினிங் போனோம். ஈவினிங் போடுறதுக்கு காரணம் கூர்காயெல்லாம் 20 ரூபா, ஒரு கூர் 20 ரூபா. ஆனால் ஈவினிங் போனால் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நிறையா காய் நம்ம வாங்கிட்டு வரலாம். கேரட்டு, இந்த கேரட்லாம் பார்த்திங்கன்னா கூர் 10 ரூபா தான். கேரட்டு, கத்திரிக்காய், பீட்ரூட்டு, புடலங்காய், நூக்கல், காலிஃப்ளவர் 30 ரூபா சொன்னாங்க காலையில். ஈவினிங் 15 ரூபா. சொரக்காயெல்லாம் 10 ரூபா. முட்டைக்கோஸ், பீக்கங்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் விலை கம்மி தான். 10 ரூபா தான் கூறு. வெண்டங்காய் கூறு 10 ரூபா. 2 கூறு எடுத்துகிட்டு வந்தோம், பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பச்சை மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் கூறு 10 ரூபா தான். இஞ்சியும் ஒரு கூர் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரு கூர் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காயும் ஒரு கூறு 10 ரூபா. ஒரு கட்டு கீரை ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். கீரையும் 10 ரூபா தான் விற்றாங்க. அப்புறம் நானும் என் பொண்ணும் சந்தைக்கு போயிருந்தோம். இது கான் விற்றாங்களா, மக்காச்சோள கருது விற்றுட்டு இருந்தாங்க. வெள்ளரிக்காய் விற்றாங்க. சரி மக்காச்சோள கருது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மக்காச்சோள கருது ஒரு 4 கருது வாங்கிட்டு வந்திருந்தோம். அது 3 வந்த முன்னாடியே வேலை அது வேச்சு சாப்பிடணுன்ட்டு அது முதல்ல அந்த வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. காயெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. அது 2 பேர்த்துக்கு சண்டை வேறு. நான் ஒரு மாதிரி வைக்க சொன்னால் நான் இப்படி தான் வைப்பேன் அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி, என் பொண்ணு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் என்கிட்ட முல்லைக்கீழே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் துணிச்சு வை, நான் அப்போ நல்லா சரி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போக்குலேயே விட்டாச்சு. எல்லாம் சரி பண்ணி வை, எடுத்து உள்ளுக்கு வை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க. ஈவினிங் போனோம்னா சந்தைக்கு காய் விலை கம்மியாக இருக்கும். 20 ரூபாங்கிற ஒரு கூர் 20 ரூபாங்கிறதுல 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வரலாம். ரேட்டு கம்மிங்கிறனால நிறையா காய் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ இவ்வளோ காய் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் ரேட்டு விலை கம்மி தான். மொத்தத்துக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, இவ்வளோ காய் சேர்ந்து மொத்தத்துக்கு 250 ரூபாய்க்குள்ளே தான் முடிஞ்சிச்சுங்க எங்களுக்கு. இது 1 வீக்குக்கு போகுது. 1 வீக்குக்கு இதை வச்சு நாங்கள் நல்லா வாரம் முழுக்க நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி ஈவினிங் நீங்களும் உங்கள் சந்தைக்கு போய் பாருங்கள். இது மாதிரி விலை கம்மியாக கொடுத்தாங்க. நீங்களும் அது மாதிரி